முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த அபார்ட்மெண்ட்டோட பிளானிங் தான். ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டோட பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்னதான் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத உள்ள வாங்க காட்டுறேன். இப்போ பார்க்கிங்ல இருக்கும். இந்த பார்க்கிங்ல இருக்க பிளானை பாருங்களேன். இவ்வளோ சின்ன கோடு போட்டிருக்காங்களே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்திலேயும் நல்லா பிளானிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிரீனில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நம்பர் தான் டைரக்ட் பில்டரோட நம்பர். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கான எந்த டவுட்டுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட் அப்படின்றனால இங்க எந்த ஒரு புரோக்கரேஜ் கமிஷனும் இல்லாம உங்களால ஃபிளாட் வாங்கிக்க முடியும். இந்த அபார்ட்மெண்ட் அப்படி எங்க தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே பிரைமா தெரியக்கூடிய பல்லாவரம் பம்மல்ல தான் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த லொகேஷன்ல இருந்து ஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1.5 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. இன்னொரு பிரைமான லொகேஷனான ஏர்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இங்க நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1 கூட செலவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்களே பிரீமியம் லெவல்ல சும்மா லைட்டிங்கோட பயங்கரமா வந்து இன்டீரியர் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு முன்னாடி பாருங்க டிவி ஸ்டாண்ட் வந்து சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அப்படியே பின்னாடி பாருங்க பூஜை கபோர்டு பிரீமியம் லெவல்ல பார்க்கவே லுக்கா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா கிச்சன், மாடுலேட்டர் கிச்சன் ரொம்பவுமே பிரீமியம் லெவல்ல பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு 3 BHK ஃபிளாட்டுங்க. பொதுவா 3 BHK ஃபிளாட் அப்படின்னா ரொம்பவுமே ரேரா தான் கிடைக்கும். அப்படி ரேரா கிடைக்கிற 3 BHK ஃபிளாட்லயும் இவங்க ரொம்ப பெரிய அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய இந்த ஃபிளாட்ல 3 ரூம்லயும் நல்ல ஸ்பேசியஸான பால்கனி கொடுக்குறாங்க. கிச்சனை பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பேசியஸா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. கபோர்ட்லாம் கூட ரொம்பவே பிரீமியம் லெவல்ல க்ளோசிங் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவா 3 BHK எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 ரூம் இருக்கும். அந்த 3 ரூம்லயுமே எடுத்துக்க போய் இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பேசியஸா கிச்சன் கட்டியிருக்காங்க. ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் விஷ்ணு. இது உங்கள் சென்னை ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே பிரைமான லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டு ரெடி டு ஆக்குபைல இருக்குது. அதாவது நீங்கள் இன்றைக்கே கூட வந்து குடியேறிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே நீங்கள் ₹1 கூட இன்டீரியருக்காண்டி செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களே வந்து இன்டீரியர் பக்காவா பிரீமியமா பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு, இந்த அபார்ட்மெண்ட்ல என்னென்ன பிரீமியமா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல நீங்க நோட் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் சொல்ல போறது எல்லாமே இந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்டை நம்மள வீடியோ பண்ண யார் கூப்பிட்டுருக்காங்கன்னா கீகி சக்சல்ஸ். கீகி சக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ப்ராஜெக்ட் நேம் தான் கீகி ரதமணி. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை செல்ட் பிளஸ் 3 ஃப்ளோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடாக இங்கே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு அபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அபார்ட்மெண்ட் ஃபீலே வராது. ஏன் அப்படின்னா பார்க்கறதுக்கேவும் இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங் பற்றி பேசி ஆகணும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். பார்த்தீங்களா, ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங்கும் 2 பைக் நிப்பாட்டுறதுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் இருக்கும். அது வந்து உங்களோட எலக்ட்ரிக்கல் பைக் காருக்கு சார்ஜ் போகிறதுக்காண்டி இவி போர்ட்டல் தான் அது. செக்யூரிட்டிக்குமே நீங்கள் எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரியும் சிசிடிவி கேமரா இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் ஏரியாலையும் இவங்க காமனாக இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்டா இங்கே என்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் காமனாகவே எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி வாஷிங் ஏரியாவும் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா யாருமே பண்ணாத மாதிரி இவங்க ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் துளசி மடம் வந்து இங்கே பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு தெய்வீகமாக கார்னரில் துளசி மடம் பண்ணி வச்சிருக்காங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வெளியே கேட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உள்ளேயுமே உங்களுக்கு கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவி யூனிட் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும், இங்கே நீங்கள் மேலே வீட்டுக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம லிஃப்ட்டில் இப்போ மேலே போகலாம். என்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமாகவும் ஷூ ரேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஷூ ரேக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருக்க 6 வீட்டுக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலா 2400 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணியிருந்தாலுமே ஒவ்வொரு வீடுமே 990 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து ரொம்பவுமே ஸ்பேசியஸா பிரீமியம் லெவல்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுமே எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணி நல்லா பிரீமியமா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இங்கே நீங்கள் வீடு வாங்குறீங்கிற பட்சத்தில் இன்டீரியருக்கு ₹1 கூட செலவு பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸ்பேசியஸான நல்லா டிசைன் பண்ணி டிவிக்கான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே மேலே எடுத்துக்கங்க எவ்வளோ லைட்டிங் பண்ணி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பரா பிரீமியம் லெவலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது பூஜை கபோர்டு எவ்வளோ பிரீமியமாக பண்ணணுமோ அவ்வளோ பிரீமியமாக லைட்டிங்லாம் செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி இங்கே பாருங்களேன் வாஷ் பேஷன் பாருங்க, ரொம்ப பிரீமியம் டிசைன்ல வாஷ் பேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் மிரர் கொடுத்து ரொம்பவுமே சூப்பரா வாஷ் பேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் சொல்றேன் இங்க நீங்க இன்டீரியர் அப்படின்ற பட்சத்துல ₹1 கூட செலவு பண்ண வேணாம்.
இந்த ஹாலில் இருக்க ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹால் மட்டும் இல்லை, டோட்டல் ஃப்ளோருமே பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் டைல் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஹால்லேயும் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் பாத்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் டைல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த பாத்ரூம்ல டைல் வந்து 6 அடிக்கு வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள கொடுத்துருக்க திங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பிராண்டடாக கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்த வீட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து அவங்க கொடுத்துருக்க திங்ஸ் எல்லாமே பிராண்டடாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெயிண்ட் கூட ஏஷியன் பெயிண்ட் தான் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே வந்து பிராண்டடாகவே அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூம் தான் பார்க்க போகிறோம். இங்கே ரூம்குள்ள வந்து பாருங்க, ரூமு எவ்வளோ ப்ரீமியமாக பண்ணணுமோ அவ்வளோ ப்ரீமியமாக பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கண்ணாடிலாம் கொடுத்து ரொம்ப ப்ரீமியமாக பண்ணி வச்சிருக்காங்க. இது கூடவும் இங்கே ட்ரெஸ்ஸிங் கபோர்டு இருக்குது, மேலே செல்ஃப் இருக்குது. செல்ஃப் வந்து ஃபுல்லாக கபோர்ட் பண்ணி ப்ரீமியமாக அவுட்லுக் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா பாத்ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே ப்ரீமியமாக நான் முதல் சொன்ன ஹாலில் இருந்த மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல் கொடுத்துருக்காங்க, 6 அடிக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அட்டாச் பாத்ரூமு இது மட்டும் இல்லைங்க, பக்கத்து ரூமும் இதே மாதிரி தான். இதே மாதிரி கலரிங் மட்டும் தான் கொஞ்சம் மாறிக்குமே தவிர இதே ப்ரீமியம் லுக்கில் அட்டாச் பாத்ரூம்ல சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இங்கே வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி இங்கே மட்டும் இல்லைங்க, மொத்தம் இந்த வீட்டில் 3 ரூம் இருக்கு. 3 ரூம்லையுமே இதே மாதிரி ஸ்பேஸியான பால்கனி கொடுத்துருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அந்த ரூம் மாதிரி தான் இந்த ரூமும். பெயிண்டிங் மட்டும் தான் மாறுமே தவிர மற்றபடி ப்ரீமியம் லுக்கில் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் கபோர்டு மேலேயுமே நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த ரூம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் இதுவும் அட்டாச் பாத்ரூம். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பால்கனி இருக்கா, இதுதான் அந்த பால்கனி. மொத்தம் 3 ரூம்லயுமே அந்த பால்கனி இருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்ன 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் மட்டும் தான் இல்லையே தவிர பிளாக் அண்ட் ஒயிட் ஃபினிஷிங்ல ரொம்பவே ப்ரீமியம் லுக் பண்ணி வச்சிருக்காங்க. கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், செல்ஃப் இது 3மே அதே மாதிரி ப்ரீமியம் லுக்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரூம்லயும் பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிச்சன் தான் பார்க்க போறோம். 990 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு வந்து பில்டப் பண்ணிருக்காங்க. 990 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து பண்ணியிருந்தாலுமே வந்து கிச்சன் நல்லா ஸ்பேசியஸா எடுத்து மாடுலர் கிச்சன் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப பிரீமியம் அவுட்லுக்ல இந்த கிச்சன் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கபோர்ட் இருக்குன்னு. இந்த கபோர்ட்ல எல்லாம் கிராசரிஸும் ப்ரொவிஷன்ஸும் உங்களால சூப்பரா வச்சுக்க முடியும். ஆக்சுவலா இங்க மேடர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மேடர் வந்து கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 3 டிராயர் கொடுத்துருக்காங்க. 3மே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸே விட்டுருக்காங்க. சிலிண்டருக்கு எங்கே ஹோல் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஹோல் வந்து உள்ளேயே கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி அடுப்பே வாங்கி வச்சிருக்காங்க. ஃபேபர்ல கேஸ் ஸ்டவ் உட்பட எல்லா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நான் எதை சொல்றேன்னா உங்களுக்கு செவனியுமே வந்து ஃபேபர் பிராண்ட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. பொதுவாக கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்க வெண்டிலேஷன் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷன் சப்போர்ட்டும் இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க 990 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை பில்டப் பண்ணியிருக்காங்க. ₹1 கூட உங்களுக்கு செலவு இல்லாமல் இன்டீரியர் ஒர்க்கை இவங்க ஃபுல்லாகவே முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிச்சனை பொறுத்தவரை மாடுலர் கிச்சனாவே ஃபுல்லாக டெவலப் பண்ணி நம்ம கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட்டு 83,66,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்ல இருந்து நெகோஷியபிள் கிடையாது அப்படின்னு இந்த வீட்டோட டைரக்ட் பில்டரே சொல்லிட்டாரு. ஸோ இந்த 83,60,000 அப்படின்றது டோட்டலா எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஜிஎஸ்டி, கார் பார்க்கிங் அப்படின்னு உட்பட எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுன்னா இந்த 83,60,000 ரூபாய். ஸோ யூடிஎஸை பொறுத்தவரை 990 ஸ்கொயர் ஃபீட் டெவலப் பண்ண இந்த வீட்டுக்கு 400 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் பண்ணி தராங்க. 400 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் அப்படின்றது நல்லாவே ஒரு ரீசனபிளான யூடிஎஸ் தாங்க. இவ்வளவு வெளியே இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்மல்ல சங்கர் அப்படின்ற நகர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ரெண்டுமே உங்களால வெறும் 3 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டை உங்களால ஒரு 5 கிலோமீட்டர்லயும், ஜிஎஸ்டியை ஒரு 1.5 கிலோமீட்டர்லயும், அவுட்டர் ரிங் ரோட ஒரு 5 கிலோமீட்டர்லயும் உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து வெறும் 15 நிமிஷத்துல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட் பக்கத்துலயும் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு, மகாலட்சுமி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு, சங்கர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்களா கூட மீனாட்சி கிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோ ஏங்க இந்த ப்ராஜெக்டே பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு மத்தியில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு தேவையான எல்லா தேவையிலுமே நீங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்ட் பில்டர் நம்பர் தான் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, இந்த ஃபிளாட்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 83,60,000 அப்படின்றத மறந்துடாதீங்க. இதில் நெகோஷியபிள் கிடையாது. ஸோ ஃபைனலி வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷ்ணு. இது உங்கள் சென்னை ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்.